ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா டாட்டா நெக்ஸான்ங்கிற காரை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ இப்போ ஃப்ரோசன் எடிஷன் சொல்லி இந்த மாடல் இது. ஆக்சுவலாக இந்த மாடல் வந்து ஒரு காம்பேக்ட் எஸ்யூவி டைப்பில் தான் இந்த மாடல் வந்து இந்த கேட்டகரியில் வருது. இந்த மாடலில் அப்படி என்னென்ன ஸ்பெசிஃபிகேஷன்ஸு என்னென்ன கொடுத்துருக்காங்க அதை பற்றிலாம் இப்போது இந்த வீடியோவில் விலாவரியாக பார்க்கலாம். இந்த ஃபேஸ் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு இந்த எஸ்யூவியோட ஃபேஸ் பார்த்திங்கன்னா இந்த சீட்டாவோட ஃபேஸ் மாதிரி அந்த லுக் மாதிரி ஃப்ரண்ட்டில் கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லை அந்த எல்லோ அப்படியே ஃபுல்லாக டூயல் கலர் மாதிரி மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. கீழே எல்லோவும் மேலே பிளாக்கு அது மாதிரி மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. அந்த பாடி அந்த பெண்ட் ஷேப்பு அப்படியே அந்த பேக் சைடு வர வரைக்கும் கொடுத்துருக்காங்க. இந்த ஆக்சுவலாக இந்த இந்த மாடலில் வந்து 2 வேரியண்ட்டில் வருது. பெட்ரோல்லே வருது, டீசல்லே வருது. பெட்ரோலில் பார்த்தீங்கன்னா 1.2 லிட்டர்ஸ் டர்போ சார்ஜ்டு இன்ஜினில் வருது. டீசலில் பார்த்தோன்னா 1.5 லிட்டர்ஸ் டர்போ சார்ஜில் வருது. சிலிண்டர்னு பார்த்தீங்கன்னா பெட்ரோலில் 3 சிலிண்டரும் டீசலில் 4 சிலிண்டரும் கொடுத்துருக்காங்க. சிசின்னு பார்த்தீங்கன்னா 1190 சிசியில் வந்து பெட்ரோலும், டீசலில் வந்து 496 சிசி கொடுத்துருக்காங்க. வீல்லாம் வந்து அலாய் வீல்ஸ் தான் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஃப்ரண்ட்டில் வந்து டிஸ்க் பிரேக்கும், பேக்கில் வந்து ட்ரம் பிரேக்கும் கொடுத்துருக்காங்க. ஏபிஎஸ் ஆக்சுவலாக இருக்குது. இந்த ஏபிஎஸ் இருக்குது. அது மட்டும் இல்லை, இந்த கார் வந்து ஆக்சுவலாக இந்தியாவிலேயே 5 ரேட்டிங் சேஃப்டியில் வந்து 5 ஸ்டார் வாங்கின ஒரு மாடலாக இருக்குது டாட்டாவில். ஃபஸ்ட்டு 5 ஸ்டார் வாங்கின இதுதான் அது சேஃப்டி வைஸில் பார்க்கும்போது. 2 ஏர் பேக்ஸ் கொடுத்துருக்கானுங்க. டயர் சைஸுன்னு பார்த்தோம்னா அலாய் வீல்ஸ் தான். டயர் ஸ்டீல்லையும் இப்போ வேணும்னா லோ மாடலில் ஸ்டீலும் வருது. டயர் சைஸுன்னு பார்த்தீங்கன்னா 195/60 கொடுத்துருக்காங்க. ரியரில் பார்த்தீங்கன்னா அந்த லைட்டு கொஞ்சம் பார்க்குறதுக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. அந்த ஒயிட் லைன் மிடில் லைன் வந்து அப்படியே வந்து பேக் சைடில் வந்து ஜாயின் ஆகி ஒரு ஸ்ட்ரெச்சடு எக்ஸ் மாதிரி வர மாதிரி கொடுத்துருக்காங்க. பேக்கில் கொஞ்சம் ஹையாக இருந்துட்டு வண்டி கொஞ்சம் ஃப்ரண்ட்டில் கொஞ்சம் லோவாக இருக்கிற மாதிரி பார்க்குறதுக்கு தெரியுது. ஆனால் அப்படி தான் இருக்குது அந்த இது பார்க்குறக்கு. அது போக நிறையா அந்த வண்டியோட டிசைன்னு பார்த்திங்கன்னா கொஞ்சம் லுக்காகவே இருக்குது பார்க்குறக்கு. 3 வேரியண்ட்டில் நம்மளுக்கு வந்து ஸ்பீடும் வந்து மாற்றிக்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. அது எப்படின்னா எக்கோன்னு ஒன்று, சிட்டின்னு ஒன்று, ஸ்போர்ட்ஸு ட்ரைவ்னு ஒன்று, 3 ட்ரைவ்லேயே கொடுத்துருக்காங்க. இது வந்து ஆட்டோமேட்டிக்லி வருது. ஆட்டோமேட்டிக்கில் பார்த்திங்கன்னா 6 கியர்ஸ் கொடுத்துருக்காங்க. அதான் கொஞ்சம் எந்த கார்லேயும் மோஸ்ட்லி 6 கியர்ஸ் வரைக்கும் கொடுக்க மாட்டாங்க. 5 கியர்ஸ் தான் மினிமம் மெயின்டைன் பண்ணுவாங்க. இதில் 6 கொடுத்துருக்காங்க. கொஞ்சம் ஸ்போர்ட்டியாக இருக்கிறதுக்காக அந்த மாதிரி மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. இப்போ விண்டோ எல்லாமே பவர் விண்டோ தான். சைடு மிரர்ஸ்ன்னு பார்த்தீங்கனாலும் அதுவும் பவர் டியூன் பண்ணிக்கிற மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. கிளாஸ் பார்த்தீங்கன்னா மேலே வந்து சன்ரூஃப் கொடுத்துருக்காங்க. மோஸ்ட்லி இப்போ வர கார்லெல்லாம் ரொம்ப ப்ரீமியம் காரில் தான் சன்ரூஃபெல்லாம் வருது. இந்த மாதிரி கார்லேயும் எஸ்யூவிலையும் கம்மி ரேஞ்சில் இருக்கிற மாதிரி எஸ்யூவிலையும் சன்ரூஃப் கொடுத்துருக்காங்க. பின்னாடி பார்த்தீங்கன்னா அந்த டெயிலில் பேக் சைடில் அந்த ஆடியில் இருக்கிற மாதிரி அந்த ஆண்டனா பேக் சைடில் அந்த மேலே கொஞ்சம் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லை, இன்டீரியர்ஸ்னு பார்த்தோம்னா கொஞ்சம் நல்லாவே கொஞ்சம் ப்ரீமியமாக இருக்குது இன்டீரியர்ஸு. நிறையா அட்வான்ஸ் ஃபீச்சர்ஸும் இதில் கொடுத்துருக்காங்க. அதில் என்னென்ன இதுன்னு பார்த்தீங்கன்னா இப்போ எல்லாமே பவர் விண்டோ தான். பழைய மாடலில் இருக்கிற மாதிரியே அதே மாதிரி டாட்டாவில் இருக்கிற மாதிரியே அந்த சைடில் அந்த பவர் விண்டோ டோர் மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. வாய்ஸ் கண்ட்ரோல் அதுவும் கூட அந்த வண்டியில் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. பெட்ரோல் வந்து கம்மியாச்சுன்னா அதே வாய்ஸில் சொல்கிற மாதிரியும், சீட் பெல்ட் ரிமெம்பரு, டோர் ஓப்பன் இருக்கிறது, பார்க்கிங் பிரேக்கு இருக்குது போட்டிருக்கு, போடாமல் இருக்குது, ஆன் பண்ணுங்கள் அது மாதிரி சொல்கிறதுக்கு இருக்குது. சர்வீஸ் ரிமைண்டரும் எல்லாமே வாய்ஸ் அலர்ட்டில் கொடுத்துருக்காங்க. இன்ஜின் நல்லாவே ஆக்சுவலாக அந்த மல்டி டிரைவ் மோட் இருக்கிறனாலே நல்லா கொஞ்சம் இதாக இருக்குன்னு நினைக்கிறேன். கொஞ்சம் ஈஸியாக இருக்குன்னு நினைக்கிறேன் ஓட்டுறதுக்கு. வேரியண்ட்னு பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக 6 வேரியண்ட்டில் இந்த வண்டி வருது. இந்த மாடலில் கொடுத்துருக்காங்க. பூட் ஸ்பேஸ்ன்னு பார்த்தோம்னா
350 லிட்டர்ஸ் அளவுக்கு பூட் ஸ்பேஸ் இருக்குது. இந்த வண்டியோட கிரவுண்ட் கிளியரன்ஸ்னு பார்த்தோம்னா 209 mm அளவுக்கு கிரவுண்ட் கிளியரன்ஸ் கொடுத்துருக்காங்க. இன்டீரியன்ஸ்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நிறையா காரில் இல்லாத ஃபீச்சர்ஸ் எல்லாம் கொஞ்சம் கொடுத்துருக்காங்க. இந்த அம்பர்லாம் வைக்கிறதுக்கு கூட சைடில் அந்த கீழே பார்த்தீங்கன்னா ஒரு ஹோல் தெரியும், அது கொடுத்துருக்காங்க. சைடில் அந்த பாக்கெட் ஸ்பேஸு அதெல்லாம் இருக்குது. எல்லாம் பவர் விண்டோ பட்டன்ஸு எல்லாமே இருக்குது. உள்ளே அந்த எல்லோ கலரு அது மாதிரி கொஞ்சம் மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. ஸ்டேரிங்கில் அதே தான், அதே மாதிரி எல்லாமே எல்லா பட்டன்ஸும் கண்ட்ரோல் எல்லாமே ஸ்டேரிங்கில் வர மாதிரி மெயின்டைன் பண்ணி கொடுத்துருக்காங்க. கால் அட்டன் பண்ணிக்கிறது, கால் இது பண்ணுற மாதிரி எல்லாமே இருக்குது. சீட்ஸ் பார்த்திங்கன்னா செம்மையாக இருக்குது. கொஞ்சம் அதே மாதிரி அந்த எல்லோ லைன் உள்ள ஃபினிஷ் நல்லா கொடுத்துருக்காங்க. சீட்டில் எல்லாம் லெதர் ஃபினிஷாக கொடுத்துருக்காங்க. குஷன்லாம் செம்மையாக இருக்குது. கொஞ்சம் பார்க்குறக்கு கம்ஃபர்ட்டும் செம்மையாக கம்ஃபர்ட் நல்லாவே இருக்குது. ஏசி வெண்ட் வந்து ஃப்ரண்ட்டில் வந்து 4 வெண்ட் இருக்குது. ஆக்சுவலாக டேஷ்போர்டில் 3, மிடில் டேஷ்போர்டில் 2, மிடில் 2 கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லை, எல்இடி டிஸ்பிளே வந்து 6.5 இன்ச்சஸ் டச் டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க இந்த காரில். ஆண்ட்ராய்டு, ஆப்பிள் எல்லாமே கனெக்ட் பண்ணிக்கிற மாதிரி தான். ப்ளூடூத் இருக்குது, யூஎஸ்பி இருக்குது. எல்லாமே ரொம்ப அட்வான்ஸ் ஃபீச்சர்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. 12 வோல்ட் சாக்கெட் ஃப்ரண்ட்டில் ஒன்று இருக்குது. அது மட்டும் இல்லை, அந்த சைடில் அந்த க்ளவ் பாக்ஸ், அது பட்டன் அந்த அமுத்துறது வந்து ஆக்சுவலாக அதே இதில் மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. அப்படி மெர்ஜாக இருக்குது. ஆடியில் இருக்கிற மாதிரி அந்த ஓப்பன் பண்ணிக்கிற மாதிரி அந்த இதெல்லாம் கொடுத்துருக்காங்க. ஆடியில் இருக்கிற மாதிரியே மெயின்டைன் பண்ண மாதிரி எனக்கு அதை பார்த்து பண்ண மாதிரியே இருக்குது. அந்தளவுக்கு கிளாஸியாக இருக்குது. மேலே சன்ரூஃபோடது பவர் அட்ஜஸ்டபிள் தான், அது கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் சன்கிளாஸ் வைக்கிற மாதிரி மேலே ஒரு இது இருக்குது. அதுக்கு க்ளோஸ் பண்ணுறதுக்கு ஒன்றுமே இல்லை. ஹை ஸ்பீடில் விழுந்துருன்னு நினைக்கிறேன் மேடில் ஏறும்போது. பேக் சைடில் பார்த்தீங்கன்னா செம்மையாக இருக்குது. நடுவில் ஆர்ம் ரெஸ்டரும் கூட பேக் சைடு இருக்குது, ஃப்ரண்ட்லேயும் இருக்குது. ஃப்ரண்ட் இதுலேயும் கொஞ்சம் கொடுத்துருக்காங்க. நிறைய அந்த சீட் பெல்ட்டு அலர்ட்டு அது கொடுத்துருக்காங்க. ரியர் சீட்டை வந்து நம்ம ஆக்சுவலாக நல்லாவே ஃபுல்லாகவே ஃபோல்ட் பண்ணிக்கலாம். டாட்டா இதில் என்ன சொல்கிறாங்கன்னா, பேக் சைடில் ஒரு வாஷிங் மிஷின் அளவுக்கு வைக்கிற அளவுக்கு அதை ஸ்பேஸ் இருக்குது. மடக்கிட்டு பேக் சீட்டை ஃபுல்லாகவே மடக்கிட்டு பண்ணிக்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லை, 8 ஸ்பீக்கரு கொடுத்துருக்காங்க. 8 ஸ்பீக்கர்ஸ் எல்லா பக்கம், எல்லா டோரில் 4 டோர்லேயே, அப்புறம் பேக் சைடில் 2, அப்புறம் மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. 8 அளவுக்கு 8 ஸ்பீக்கர் அளவுக்கு கொடுத்துருக்காங்க. 16 இன்ச் அலாய் வீல் கொடுத்துருக்காங்க. இந்த இதில் கப் ஹோல்டர் சைடில் கொஞ்சம் கொடுத்துருக்காங்க. அது 1 லிட்டர் அளவுக்கு வச்சுக்கலாம், ஒன்றும் இது இல்லை. அதுக்கப்புறம் ஏர் கண்டிஷ்னருன்னு பார்த்தீங்கன்னா ரியரில் ஒரு வெண்ட் இருக்குது, ஏசி வெண்ட்டு இருக்குது, ரியரில் இருக்குது. ரியர்லேயும் சாக்கெட்டு இது இருக்குது, அதையும் மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. ரியர்லேயும் சாக்கெட் கொடுத்துருக்காங்க. பூட் ஸ்பேஸ் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ரொம்ப நிறையாவே இருக்குது. ஆக்சுவலாக அந்த மேலே இருக்கிற அந்த சாஃப்ட் இதையும் கொஞ்சம் மேலே தூக்கிட்டு இன்னும் கூட ஸ்பேஸில் நிறையாவே வச்சுக்கலாம். அப்புறம் ஆட்டோமேட்டிக் கிளைமேட் கண்ட்ரோல் அட்ஜஸ்டபிள் அந்த ஃபீச்சர்ஸ் கொஞ்சம் கொடுத்துருக்காங்க. பாடி வந்து கலர் பார்த்திங்கன்னா நல்லா ஹீட் ரெசிஸ்டன்ட் கலராக மெட்டீரியல் அது யூஸ் பண்ணியிருக்காங்க. ஃப்ரண்ட் டோர் எல்லாமே ஆல் விண்டோ பவர், 12 வோல்ட் அவுட்புட்டு தான் கொடுத்துருக்காங்க. ஸ்மார்ட்டு இதை கொடுத்துருக்காங்க, ஸ்மார்ட் விண்டோ. அந்த எல்லா ஃபோனும் கனெக்ட் பண்ணிக்கலாம், வாட்ஸ்அப் மெசேஜ் எல்லாமே அந்த ஸ்க்ரீன்லேயே பார்த்துக்கலாம். அது கொஞ்சம் நல்ல ஃபீச்சர் தான். ஆன்டி தெஃப்ட் லாக்கிங் சிஸ்டம் அது இருக்குது. சென்ட்ரல் லாக் சிஸ்டம் கொடுத்துருக்காங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த காரை பற்றி பார்த்தோம். ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். தேங்க்ஸ்.